இங்க ஒரு பொண்ணு ரொம்ப ஃபாஸ்டா ஹைவே ரோட்ல சைக்கிள்ல போயிட்டு இருக்கா. அப்ப அவ முன்னாடி போயிட்டு இருந்த லக்ஸரி காரை கேட்ச் பண்ணி காருக்குள்ள இருந்த சிஇஓவா கிண்டல் பண்றா. அவளை பார்த்த சிஇஓ செக்ரட்டரி சொக்காயிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க 80ல போயிட்டு இருப்பாங்க. அதை விட ஃபாஸ்டா இவ சைக்கிள்ல போறாளேன்னு சிஇஓ அந்த சைக்கிளை சேஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறான். அப்ப சடனா ஒரு கார் வந்து அவங்கள பிளாக் பண்ண 2 பேரும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அடுத்த செகண்டே அந்த கார்ல இருந்து கேங் குரூப் இறங்கி வரத பார்த்ததும் அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. கேங் பாஸும் நீ என்னோட டார்கெட் இல்லன்னு சொல்ல உடனே சைக்கிள் எடுத்துட்டு அவங்க வந்து போயிடுறா. அந்த குரூப் சிஇஓவையும் செக்ரட்டரியும் கார்ல இருந்து வெளியே இழுத்து அவங்கள அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அத பார்த்து அந்த பொண்ணு அவங்க பிரச்சனையில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஓடி வந்து கேங் குரூப்பை ஸ்டாப் பண்ணி உடனே அவங்கள போக விடுங்கன்னு சொல்றான். அந்த கேங்கோட பாஸ் அவளை அட்டாக் பண்ண சொல்ல அதுல ஒருத்தன் அவளை அட்டாக் பண்றதுக்காக வரான். அப்ப அவ ஒரே அடியில அவன் சுருண்டு விழுந்துறான். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறா. அதை பார்த்த சிஇஓ ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா இவளுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் எப்படி கிடைச்சிருக்கும்னா இவ தினமும் ஒரு டேப்லெட் சாப்பிடறனால தான் இவ்வளவு பவர் கிடைச்சிருக்கும். இவ ஸ்ட்ரென்த் பார்த்த கேங்ஸ் எல்லாம் பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுறானுங்க. சிஇஓக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ அவகிட்ட என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேக்குறான். நீ என்ன லூசா பாவன உனக்கு ஹெல்ப் பண்ணா உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்றேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போகும்போது செக்ரட்டரியும் நீங்க என்னோட பாஸ மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா வருஷத்துக்கு $10 மில்லியன் கிடைக்கும்னு சொல்றான். உடனே அவ ஓகே சொல்லி அவனை அழைக்க தூக்கிட்டே போய் 2 பேரும் மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிடுறாங்க. சிஇஓவும் அவளை ஃபேமிலிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்ப அவனோட பாட்டி ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காங்க. அவளோட கிளாஸ் பவரை யூஸ் பண்ணி பாட்டி ஒரு செய்வினையால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறான். உடனே பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்த டாக்டரை ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். அதை கேட்டு அவனோட தம்பியும் டாக்டரும் அவளை மோசமா பேச இவ்ளோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம பாட்டியை காப்பாத்துறதுக்காக ஒரு ஊசியை எடுத்து அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி பாட்டியோட நெத்திலே குத்துறான். அவ மேஜிக் பண்றத பார்த்த டாக்டர் இது சூப்பரான மேஜிக் ஸ்கில்னு ஷாக் ஆயிடுறான். அடுத்த நிமிஷமே பாட்டியும் கண்ணு முழிக்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க.